ஓம் 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 கம் கணபதியே நமஹ. ஓம் சம் சரஸ்வத்யே நமஹ. ஓம் கும் குருभ्यो நமஹ. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவ்யே நமஹ. ஓம் பிரசீத விசேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விசேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமய மந்திர விக்கிரகே பிரசீத சர்வேஸ்வரி சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஆனோ பத்ராஹ கிருதவோ இந்து விஸ்வதः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சார்யவர்யந்தம் வந்தே குருபரம்பராம். சர்வவேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மிஹம். ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ. அம்பாள் கருணையினாலையும் ஆதிசங்கர பகவத்பாதருடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது சௌந்தர்யகிரிங்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு 43வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ சிவாயை நமஹா. ஓம் ஸ்ரீ சிவாயை நமஹா. மந்திரத்தினுடைய இந்த ஸ்லோகத்தினுடைய பலஸ்ருதி என்னன்னு பார்ப்போமானா, ஜெயம் புகழ் இவைகளை பெறுவதற்கும் வியாதி நீங்குவதற்கும், எல்லா விதமான வியாதி, ரொம்ப முக்கியமான வியாதி மனிதனுடைய வாழ்க்கையில அஜ்ஞானம்தான் பெரிய, அஜ்ஞானினா மகாதோஷாக, அஜ்ஞானம்தான் பெரிய தோஷமும் வியாதியும். அஜ்ஞானம் இருக்கிற வரையில் ஞானம் பெற முடியாது. ஞானம் பெற முடியாம போனா மோட்சம் கிடைக்காது. திஸ் இஸ் அ சீக்வன்ஸ். ஆகவே மனித வாழ்க்கையில மனிதனுக்கு ஜெயம் தேவை, புகழும் தேவை. அப்பதான் ஒரு உண்மேஷம் இருக்கும். எந்த ஒரு காரியம் பண்றதையும் அதில் ஒரு சக்சஸ். அதாவது நாம பிரார்த்தனை பண்ற நேரத்துல இறைவன் தாஸ்து அப்படின்னு கொடுத்தாரானா பக்தி இன்னும் அதிகமாகும். நான் எதை கேட்டாலும் இறைவன் கொடுக்குறாரே அப்படிங்கிறதான நம்பிக்கை அதிகமாகும். அதனால மனித வாழ்க்கையில ஜெயம் இல்லாம போனா லைஃப் ரொம்ப போர் அடிச்சு போயிடும். எல்லாத்துலேயும் ஜெயம் வேணும், தடஸ்தங்கிறது இருக்கக்கூடாது. முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான். இந்த இடையூறுகள் எப்படி வரும் ஒரு மனிதனுக்கு அப்படின்னா, 3ஆம் பாவாதிபதி 6, 8, 12 பாவங்கள் உட்கார்ந்தாரானா, இல்லை அந்த 6, 8, 12 பாவாதிபதியோட சேர்ந்தானாலும் நமக்கு காரிய விக்னங்கள் நடந்துட்டே இருக்கும். எதுல காலி வச்சாலும் அதுல ஃபெயிலியர் தான், தடங்கள் வரும், காரியங்கள் முன்னாடி நடக்காது. அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கையெல்லாம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் பண்ணி சித்திவர்த்திக்க வேண்டும். அப்படியானா இந்த ஸ்லோக ஜபத்தினால ஜெயம் புகழ் இதையெல்லாம் பெற்று வியாதியெல்லாம் நீங்கக்கூடியான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதை தவிர இந்த மந்திரத்தை ஒரு தகுடில் எழுதிட்டு, செம்பத்தகுடு இல்லை வெள்ளி இல்லை சொர்ணம், இந்த செம்பத்தகுடில் எழுதி சின்னதாக எழுதி அதை ஒரு மோதிரமாக்கி போட்டுக்க வழக்கம் உண்டு. இதை மோதிரமாக்கி போட்டுனோமானா, இந்த ஸ்லோகத்தை எழுதினதான மோதிரத்தை, அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா சர்வலோக வசங்கரியம், எல்லாருமே வசீகரிக்கக்கூடியதான ஒரு திறமை ஏற்படும். சாதாரணமாக நவரத்னங்கள்ல கேது பகவானுடைய நவரத்னம், அதுக்கு பேரு கேட்ஸை. கேட்ஸை அப்படி, அதாவது பூனையோட கண்ணாட்டமா இருக்கக்கூடியது வைடூரியம். இது மற்றவங்களை வசீகரிக்கக்கூடியதான திறமை சக்தி உண்டு. நிறைய பேர் வைடூரியத்தை காதில் போட்டுப்பான், ஆம்பளங்களை கூட போட்டுப்பான் ஒரு காலத்தில். ஸோ இந்த ஒரு சக்தி இது உள்ள இருக்கு. இதெல்லாம் இந்த மந்திர வடிவமாகவே இருக்கு. இந்த மந்திரம் எதுக்கு அப்படின்னா, பக்தி சிரத்தை இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு இந்த மந்திரம் எல்லாம் உதவும். ஏன்னா மற்ற ஐட்டங்கள் எல்லாம் நான் வாங்க போனோம்னா எக்கச்சக்கமான பணம் தேவை. அப்ப அது எதுக்கு? மந்திரத்தினாலே காரியம் சாதிக்க முடியும் அப்படின்னா மந்திரம் போருமே. மந்திரத்தினால சாதிக்க முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலி எல்லாமே சாதிக்க முடியும். ஆனா அது சித்தி வேணும், நம்பிக்கை வேணும். மந்திரம் எப்பவுமே யார் இந்த மந்திரத்தை நம்புறாளோ அவங்கள மட்டும்தான் காப்பாற்றும். மந்திரத்துக்கு மட்டும் அது ஒரு பிடிவாதம் உண்டு. நம்பிக்கை இல்லாம மந்திரம் ஜபம் பண்ணா அந்த மந்திரம் பறிக்காது. நம்பிக்கையோட மந்திரம் என்ன காப்பாற்றும். மன்னா திராயதேதி மந்திரஹா. அதை நம்பி யாரு ஜபம் செய்கிறார்களோ அவர்கள் அதை காப்பாற்றும் அப்படின்னு மந்திரமே சொல்றது. இந்த எக்கனாமிக்ஸ்ல பணத்துக்கு டெஃபினேஷன் உண்டு. மணி இஸ் வாட் மணி டஸ். அதுபோல சங்கல்பம் விஜய கீர்த்தி லாபார்த்தம் வியாதி நிவாரணார்த்தம் ச 340 ஸ்லோகம் ஜபேது அப்படின்னு சங்கல்பம். பராசக்தியினுடைய கேச வர்ணனை தான். கேசம் அப்படின்னா தலைமுடி. லலிதா சகஸ்ரநாமத்தில் நிஸ்தூலா நீலச்சிகுராயை நமஹா அப்படின்னு வியாக்கியானம். இதை எப்படி வர்ணிக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்கிற ஒரு
இந்த கருப்பும் நீலையும் கலந்ததான ஒரு வர்ணம். நீல சிக்குரா அப்படின்னு தேவியினுடைய தலைமுடிக்கு பேர் கேசபாரத்து. இந்த கேசத்தை தான் மகிஷாசுரமர்த்தினி ஸ்தோத்திரத்தில் ரம்ய கபர்தினி சைலசுதே அப்படின்னு வாழ்த்தினார் பகவத்பாதர். ஜபிக்க வேண்டியதான முறை காலையில் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினந்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்து சித்தி வருமானால் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியுடன் வாழ்க்கையில் அமைந்து கிடைக்கும். தவிர பலவிதமான நோய்கள் நம்மிடமிருந்து விலகும். முக்கியமாக அஜ்ஞானம் என்கிறதான நோய் விலகும். நிவேத்தியம் மிருஷ்டான்ன போஜனம், அதாவது எல்லா விதமான நிவேத்திய பொருள்களையும் நம்மளுக்கு நிவேதனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லுகிறது. இதுக்குரியதான யந்திரம் சதுராகிருதியில் இருக்கக்கூடியதான திரிசூலம். 4 திரிசூலங்கள் 2 பக்கம் திரிசூலம் இருக்கிற மாதிரி இருக்கிறதான திரிசூலங்களை சதுரமாக 4ஆக சேர்த்து வச்சோம்னா சதுராகிருதி கிடைக்கும். அது உள்ள ஸ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை எழுதி பூஜை புரஸ்காராதிகளை பண்ணி அம்பாளினுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்லோகம் என்ன சொல்றது? தனோது துவாந்தம் ந துலித தலிதேந்தீவரவனம் கனஸ்னிக்த ஸ்லக்ஷ்ணம் சிகுர நிகுரும்ப தவா சிவே ததீயம் சௌரபியம் சகஜம் உபலப்தும் சுமனசஹ வசந்தியா அஸ்மின் மன்யே வல மதன வாடி விடபினாம். தனோதுத்வாந்தம் நஸ்தூலித தலிதோந்தீவரவனம் தனஸ்னிக்த ஸ்லக்ஷ்ணம் சிகுர நிகுரம்பம் தவ சிவே யதீயம் சௌரபியம் சகஜ உபலப்தும் சுமனசோ வசந்தியாஸ்மின் மன்யே வல மதன வாடி விடபினாம். ஆதிசங்கர பகவத்பாதர் பராசக்தியை நமஸ்காரம் பண்ணி தியான யோகாதிகள் எல்லாம் செஞ்சு அம்பாளை நேரடியாக பார்த்துட்டு சொல்றார். இங்க அவர் ஒரு கவியினுடைய பாவனையை கொண்டு வர்றார். அவர் சுத்தமான திவ்ய கவியாகிறார். கவியாய் அம்பாளை வர்ணிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார். இந்த 43வது ஸ்லோகத்தில் திவ்ய கவியல்லோ அவர். அதனால கொஞ்சம் காவியத்துவத்தை ஆட் பண்ணியிருக்கார். காவியத்துவத்தில் இருக்கிறதான ஒரு விஷயம் என்ன, அதுல சத்தியமும் இருக்கும் பொய்யும் இருக்கும். ஆனா கேட்டது அப்படியே ஆஸ் இட் இஸ் நம்பிக்கை வச்சுட்டு அதை அப்படியே சீவாரி பண்ணிக்கணும். அப்பதான் கவிதைக்கு அழகு. கவிதைக்கு பொய் அழகு அப்படின்னு ஒரு பாட்டு புலவர் பாடியிருக்கார். கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய் அழகு அப்படின்னு. அதுபோல கொஞ்சம் காவித்தம் இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸாஜரேட்டோ அப்படிங்கிற தோணும். ஆனா எக்ஸாஜரேஷன் கிடையாது. காரணம் என்ன, திவ்ய கவிகள் பொய் சொல்ல மாட்டார்கள். இந்த சாதா கவிகள் தான் பொய் சொல்லுவார்கள். திவ்ய கவிகள் எப்பவுமே, அதுவும் அம்பாள் நேரடியாக பார்த்துட்டு அம்பாள் இப்படி இருக்கா அப்படிங்கிற நேரத்தில் அப்படி இல்லை. எப்படின்னா அம்பா என்ன பண்ணுவார், மண்டையில் பலாரம் போடுற சுட்டு இல்லையா, அப்படி இல்லை பண்ண மாட்டார். பகவத்பாதெல்லாம் பொய் சொல்ல மாட்டார், தேவையில்லை அவருக்கு. என்ன சொல்லி வர்றார் அப்படின்னா, தனோதுகு பூர்ணமாக இல்லாமப்பட்டது. எது நஷ்டமானது? எது நஷ்டமானது தெரியுமா? துவாந்தம் நகா எங்களுடைய அஜ்ஞான அந்தகாரத்தை, துலித தலதீந்தேவ வரவனம், அதாவது கரிங்கூவளப்பூ அப்படின்னா இந்த வில்லுத்தினுடைய பூ இருக்கே அது. அதை தவிர கருப்பு வர்ணத்தில் ஒரு 8-10 டைப் ஆஃப் பூக்கள் இருக்கு. ஈவன் பிளாக் ரோஸ் கூட இருக்கு. அந்த பிளாக் ரோஸ் எவ்வளவு மிருதுலமாக கருப்பு கர்ணத்தில் இருக்குன்னு தெரியுமோ, கரிக்கட்டையாட்டமாக இருக்கும். யானையினுடைய ஒரிஜினல் கலர் கருப்பு. அதுபோல ரொம்ப கருப்பு வர்ணத்தில் இருக்கக்கூடியது இந்த தலைமுடி. எப்படின்னா துலித தல இந்தீவரவனம், அதாவது இந்த கருப்பு வர்ணத்தில் இருக்கக்கூடியதான பூக்கள் பூர்ணமாக விரிஞ்சு அதனுடைய கருப்பு வர்ணத்தை வெளியில பிரகாசிக்கிற நேரத்தில் கனஸ்னிக்த ஸ்லக்ஷ்ணம் சிகுர நிகுரம்பம் தவா, உன்னுடைய ரொம்ப மிருதுலமாக இருக்கக்கூடியதான இந்த தலைமுடி ரொம்ப மினுசமாக இருக்கு அப்படிங்கிற அதை தொடரும் அப்படிங்கிறதான் ஆசை வருது அவருக்கு. அந்த அளவுக்கு அழகாக இருக்கு அப்படிங்கிறத சொல்றார். வர்ணத்தினால மட்டும் இல்லை, அது இந்த மினுசத்தின்லையும் வழவழான்னு அழகாக இருக்கு அப்படிங்கிறதான் தத்துவத்தை சொல்றார்.
யாருடையது? உன்னுடைய தலைமுடி. பகவதியை பார்த்து சொல்றார், சிவே பரமசிவ பத்னி அல்லது பரமேஸ்வரி, யதீயம் சௌரபியம் சகஜம். யதீயம் சௌரபியம், சௌரபியம் அப்படின்னா அழகு. எப்பேற்பட்ட அழகு? சகஜகா, எந்த ஒரு பரிமளத்துவம், அழகான அழகு மட்டுமில்லை, நல்ல வாசனையும் இருக்கக்கூடியதான தலைமுடிதான் அம்பாளுடைய நீலச்சிக்குரம் என்கிறதான கேசபாரம். உபலப்தும், அதை பிராப்பியா, உபலப்தம் அப்படின்னா அதை அடையறதுக்காக முயற்சி செய்யறதான சில புஷ்பங்கள். ஏன்னா இந்த இந்தீவரம்னு சொல்லாங்களோ, அதாவது இந்திரனுடைய பூங்காவனத்தில் இருக்கக்கூடியதான பூக்கள் அழகு மட்டுமில்லை, பயங்கரமான ஒரு மனத்தை உருவாக்கக்கூடியதான, இயற்கையாகவே நல்ல மனத்தை உருவாக்கக்கூடிய சக்தி இந்த பூக்களுக்கு எல்லாம் இருக்கு. அந்த பூக்கள் எல்லாம் என்ன பண்றது அப்படின்னா, அம்பாளுடைய இந்த சிரஸ்ல இருக்கிறதான கேசபாரத்தில் எப்படியாவது வந்து தொத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அவங்கெல்லாம் வந்து எப்படியாவது இதுக்குள்ள ஒரு சீட்டு கிடைக்காத நம்ம உட்காரத்துக்கு அம்பாளுடைய சிரஸ்ல. ஏன்னா ஏற்கனவே அம்பாளுடைய கேசபாரத்துக்கு வந்து அழகும் இருக்கு, வாசனையும் இருக்கு. நம்மளும் இந்த வாசனையை ஆட் பண்ற மாதிரி நம்ம போய் உட்காந்துட்டோம்னா நமக்கும் வாசனை இங்கேருந்து தான் வந்ததோ அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லை, ஒருவேளை இந்த புஷ்பங்களால தான் அம்பாளுடைய இந்த கேசத்துக்கு அழகும் அல்லது வாசனையும் வந்திருக்குன்னு கவிகள் எல்லாம் வர்ணிச்சுக்கிட்டு இருக்குமே அப்படிங்கிறதான ஒரு எண்ணத்தை சொல்றாரு. ஏதாவது முன்னாடி சொன்ன கொஞ்சம் கவி பாவனையை கொண்டு வர்றாரு. வசந்தியா அஸ்மின், அவங்க எல்லாம் வந்து உன்னுடைய இந்த தலைமுடியில வந்து உட்காரத்துக்கு விரும்புகிறார்கள். அந்த கூட்டத்தில் தலைமுடி நிறைய இருக்கு அம்பாளுக்கு, அதுலேயும் இந்த வாசனை இருக்கக்கூடியதான புஷ்பங்கள். அதற்கு மேலாக கிரீடத்தை வச்சிருக்காரு. முன்னாடி பார்த்தோம் கிரீடத்தை. அதில் துவாதச ஆதித்தர்கள் உட்கார்ந்து மாணிக்க வர்ணத்தை சோபிக்கிறார்கள். வலமதனவாடி விட பிதாம், இங்கே இந்திரனுடைய உத்தியானத்தில் இருக்கக்கூடியதான விருஷங்கள்லேருந்து பிறக்கக்கூடியதான புஷ்பங்கள். அந்த புஷ்பங்கள் எல்லாம் அம்பாளுடைய இந்த சிரஸில் வந்து எப்படியாவது உட்காரத்துக்கு விரும்புவார்கள். அப்படிதானே அப்படின்னு இவரே ஒரு கேள்விக்குறியாட்டமா கேட்கிறார். இது வந்து உத்பிரேக்ஷா பிரகரணம் அப்படின்னுங்கிறதான பிரகரணங்கள்ல ஒண்ணு. பராசக்தி பகவதி பார்வதி தேவி பரமேஸ்வரி, உன்னுடைய கேசங்கள் என்பது வந்து மலர்ந்த கருணைதல் புஷ்பங்கள் போல கருப்பு வர்ணத்தை பிரகாசிக்கிறது அப்படின்னு பகவத்பாதர் சொன்னார். அது எப்படி இருக்கு அந்த கேசபாரம் அப்படின்னா, ரொம்ப நெருக்கமாகவும் வழவழப்பாகவும் இருக்கிறது. இந்த கேசங்களை வந்து நாங்கள் பார்க்குற நேரத்தில், தியானம் செய்கிற நேரத்தில், அல்லது ஒன்றுமே செய்யாட்டாலும் பரவாயில்லை, அம்பாளுக்கு முப்பேற்பட்டதாக ஒரு கேசம் இருக்குங்கிறதால எண்ணம் வந்தால் கூட போரும், எங்களுடைய அஜ்ஞானங்கள் வந்து உடனடியாகவே, அஜ்ஞானம் என்கிறதான இருள் வந்து உடனடியாகவே அப்பிரத்யட்சமாகிவிடும். அதற்கு காரணம் உன்னுடைய கேசங்களில் வந்து இயற்கையாகவே அமைந்த வாசனை தான் இதற்கு காரணம். தேவேந்திரனுடைய தோட்டத்திலிருந்து பறிக்கப்பட்டதான புத்தம் புதுசான புஷ்பங்கள் எல்லாம் கற்பக தருவு, அதாவது கற்பக மரத்தில் இருந்து பிறந்திருக்கக்கூடியதான புஷ்பங்கள். இந்த புஷ்பங்கள், இந்த மலர்கள்லாம் வந்து உனது கேசங்களில் வந்து வாசம் புரிகின்றதா என்று நான் எண்ணுகிறேன். எனக்கு ஒரு சந்தேகம் அப்படி இருக்கு. இவங்களுக்கு உன்னுடைய தலைமுடியிலிருந்து வாசனை வந்துதா, இல்லை இவங்களுடைய வாசனை வழியாக உன்னுடைய தலைமுடிக்கு வாசனை வந்ததா? இது வந்து நக்கீரரோட வாதம் பண்றதான திருவிளையாடல்ல ஒரு நிகழ்ச்சி இருக்கு. அம்பாளுடைய கேசத்துக்கு இயற்கையாகவே வாசனை உண்டா இல்லையா என்பது ஒரு பெரிய ஒரு தற்கொலையாக பரமசிவன் வந்து திருவிளையாடல் விளையாடுறார் நக்கீரரோட. அதுபோல அந்த சந்தேகத்தை எழுப்பும்படியாக அளவுக்கு இந்த கேள்வியை இங்க எழுப்பி விட்டுருக்கார் யாரு? நம்ம பகவத்பாதர். பராசக்தியினுடைய தலைமுடியில வந்து கொண்டையில நிறைய புஷ்பங்கள் உண்டு. முக்கியமான புஷ்பங்கள் சம்பகா அசோக புன்னாக சௌகந்தி கலசத்கஜாயை நமஹா அப்படி லலிதா சஹஸ்ரநாமத்தை வியாக்கியானம். நவச்சம்பக புஷ்பாப நாசாதண்ட விராஜிதாயே நம. அதுக்கு கீழே அம்பாளுடைய மூக்கு இருக்கே நாசாதண்டம். அது வந்து சம்பக புஷ்பத்தினுடைய வர்ணம், புத்தனாக வந்ததான சம்பக புஷ்பம் எப்படி இருக்குமோ அதுபோல இருக்கிறதான வர்ணத்தில் அம்பாளுடைய மூக்கு இருக்கு அப்படிங்கிற நாசாதண்டம். இது லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கிறதான வியாக்கியானம். அப்படி சம்பகா அசோக புன்னாக சௌகந்தி கலசத்கஜாயே நமஹா இப்படி நானாவிதமான புஷ்பங்கள் எல்லாம் வந்து அம்பாளுடைய இந்த கேசத்துல வந்து உட்கார்ந்து அவங்களுடைய அழகையும் அதிகப்படுத்துகிறார்கள், வாசனையும் அதிகப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறதான ஒரு சந்தேகத்தை பகவத்பாதர் அம்பாளிடம் கேட்கிறார்.
குழந்தைகள் தான் தாயிடம் சந்தேகங்களை கேட்கும். தாயும் ரொம்ப பொறுமையோட குழந்தைகளுடைய சந்தேகத்தை நீக்கக்கூடியதான ஒரு சுபாவம் இயற்கையாகவே ஒரு பெற்ற தாய்க்கு உண்டு. அதுபோலவே பகவத்பாதருடைய இந்த மனசுல வந்ததான அஜ்ஞானத்தை அல்லது அஜ்ஞானம் எங்க தோன்றா மாதிரி இருக்கிறதான இந்த கேள்வியை அம்பாள் நிவர்த்தி செய்து கொடுக்கிறார். அதனால்தான் நாம பராசக்தியுடைய இந்த நிஸ்துலா நீலச்சிகுரா நிரபாயா நிரத்தையாயை நமஹா அப்படிங்கிறதான புண்ணிய ஸ்லோகத்துல சாதனா காலங்களில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சாதனா காலங்களில் அதாவது ரியலைசேஷன் பண்ணிக்கிற வரைக்கும் அந்த நேரத்தில் மானச ரூபமாக மானச பூஜை பண்ணுறது வழக்கம். அத்தனை சாதகர்களும் இது பண்ணியாகணும். அப்போ 64 விதமான உபச்சாரங்கள் பரசுராமர் பரசுராமர் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் தேவி வாசகர். தத்தாத்திரேய மகர்ஷி தான் அவருக்கு குரு. நவாட்சரி, பஞ்சதசாட்சரி, ஷோடசாட்சரி 3 மந்தங்களையும் தத்தாத்திரேயர்கிட்ட தான் உபதேசம் வாங்கிக்கிறார். அப்பேற்பட்டதான அந்த 64 விதமான உபச்சாரங்கள்ல ரொம்ப முக்கியமான பிரதம உபச்சாரம் என்பது அம்பாளுடைய இந்த கிரீடம், போட்டிருக்கக்கூடியதான ஆபரணங்கள், இது எல்லாத்தையும் கழட்டி நிதானமாக ஒரு பாத்திரத்தில் ஒரு சொர்ண பிளேட்டில் எடுத்து வச்சு அதன் பிறகு அம்பாளுடைய இந்த கேசபாரத்தை நிதானமாக கழட்டுறது. அது அப்படி பறந்து இருக்கும். அதில் கொஞ்சம் சுருட்ட முடிவு வர அம்பாளுக்கு. அந்த கேசத்தில் நம்மளுடைய இரு கரங்களையும் ஒரு சொர்ண பாத்திரத்தில் வச்சிருக்கக்கூடியதான நல்ல எண்ணெய், அது நல்ல எண்ணெய்னே பேர் இருக்கு. நல்ல எண்ணெயை கை முக்கி நாம் அப்படியே நிதானமாக கோதி விடுறது. முதல்ல எண்ணெயில் நல்லா உடம்பெல்லாம் பூரா பரட்டுறதுக்கு அப்புறமா ஸ்திரீகள், முக்கியமாக சுமங்கரிகள், நெத்தியில் ஒன்று மட்டுக்காமல் இருக்கவே கூடாது. எண்ணெய் தேய்ச்சி இருக்கிற நேரத்தில் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மஞ்சளை அரைச்சு அந்த மஞ்சளை பொட்டாக இட்டுக்கணும். பெண்கள் சுமங்கலிகளுடைய நெத்தியில பொட்டு இல்லாமல் இருக்கவே கூடாது. ஜனங்கள் வச்சுக்கிறாளோ இல்லையோ அளவா சௌகரியம். ஆனால் அம்பாவோட நெத்தி அப்படி கிடையாது. அம்பாவோட நெத்தியில் எப்பவுமே இந்த பொட்டு இருக்கும். அப்போ நம்ம ஒரு வேளை இந்த மற்ற குங்குமங்கு எல்லாம் வச்சா அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால தான் ரொம்ப முக்கியமாக பிரூமத்தியத்தில் மஞ்சளை அரைச்சு அதுலேருந்து ஒரு பொட்டு வச்சு கொடுக்கணும். அதுக்கு அடுத்ததாக பாதங்கள் 2லையும் ஒரு மஞ்சளால் பொட்டு வைக்கணும். அப்புறமா எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுக்கு அபியங்கஸ்தானத்துக்கு விதிமுறைகள் இருக்கு. எங்கிருந்து தேய்க்கணும் அப்படின்னு, மேலிருந்து கீழுக்கு தேய்ச்சிட்டு வரணும், கீழிருந்து மேலே தேய்க்கக்கூடாது. இப்போ இதான் சௌகரியம் அப்படின்னு ஒவ்வொரு இடங்களில் அந்தந்த பாட்டில் அப்படி தேய்ச்சிக்கலாம், அது சரி கிடையாது. எந்தெந்த விரல்கள் யூஸ் பண்ணணும் எந்தெந்த இடங்களுக்கு அப்படிங்கிறதான வியாக்கியானம் கூட இருக்கு. தொப்பில் நம்மளுடைய நடு விரல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ முதல்ல எண்ணெயில் எந்த விரல் முக்கணும் அப்படின்னா, சனி பகவானுடைய விரல், அதுதான் நடுவிரல். மோதிர விரல் என்பது சூரிய பகவானுடைய விரல். இந்த 2 விரலையும் சேர்த்து முதல்ல முக்கணும். அப்புறமா உச்சந்தலையில முதல்ல கொஞ்சம் தேய்க்கணும். அடுத்தது தொப்பில்ல தேய்க்கணும். மூன்றாவது பாதத்தினுடைய கீழே தேய்க்கணும், அடிப்பாதத்தில். மேல் பாதம் கிடையாது, அடிப்பாதத்தில் தேய்க்கணும். இது 3 இடத்துல முதல்ல எண்ணெயை தொட்டு பொட்டு வச்சுக்கிற மாதிரி வச்சதுக்கு அப்புறமா தான் எண்ணெயை வலது கரங்களில் எடுத்து மந்திரத்தை சொல்லி தேக சாந்தி, உஷ்ண சாந்தி, யோக சாந்தி, திருஷ்டி சாந்தி, சமஸ்த சாந்தியர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, சனீஸ்வர பகவானுடைய ரொம்ப பிரியமான ஒரு பொருள் தான் எண்ணெய், நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் என்பது மகாலட்சுமி ஸ்வரூபிணி, மகாலட்சுமியினுடைய பை ப்ராடக்ட் தான், சக்தியினுடைய அம்சம்தான் எண்ணெய். ஆகவே சிரஸில் முதல்ல எண்ணெய் தேய்ச்சிக்கிற நேரத்தில் சனீஸ்வர பகவானை முதல்ல தியானம் பண்ணணும். சனீஸ்வர பிரீத்தம் சொல்லித்தான் எண்ணெயை தேய்ச்சிக்கணும். ரொம்ப முக்கியம் இதுதான். நம்ம சர்வ பீடையும் அஜ்ஞானமும் எல்லாம் போகிறதுக்கு சனி பகவான் ரொம்ப முக்கியம். ஞானத்தினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடியவர் சனி பகவான். அஜ்ஞானங்கிறதே அவருக்கு இல்லை. தெய்வங்களுக்கு சந்தேகம் வந்தால் கூட தீர்க்கிற அளவுக்கு சக்தி அவருக்கு உண்டு. அப்படி உச்சந்தலையில் உச்சந்தலை குருஸ்தானம் கூட, சதாசிவனுடைய ஸ்தானம் வேற. பராசக்தியின் சிவசக்தியாக இருக்கக்கூடியதான சிச்சந்திர மண்டலம் இருக்கக்கூடியது இந்த உச்சந்தலை. அப்போ முதல்ல அங்கே அந்த எண்ணெயை ரொட்டேஷன், அதாவது கிளாக் வைஸ் தேய்க்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் தேய்க்கணும். எத்தனை தடவை தேய்க்கணும்? 8 தடவை ரவுண்டு பண்ணணும். 8 தடவை ஃப்ரண்ட்டு ரவுண்டா, அப்புறமா 8 தடவை ரிவர்ஸு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு பாகங்கள்லையா தேய்ச்சணும். அதெல்லாம் சொல்லியிருந்தது, அதில் ரொம்ப டைம் போயிட்டு இருக்கும். இப்படி அபியங்க ஸ்நானம் ரொம்ப பிரமாதமாக பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுக்கணும். புரியுறதா? எதுக்கு ஆவரணங்கள் எல்லாம் கட்டி வைக்கிறோம் வெளியில? பிகாஸ் அப்படி மூடமாக இருக்கவும் முடியாது, ஏதாவது 1-2 இருக்கணும் தேவிக்கு. காரணம் என்னன்னா, எண்ணெய் ரத்னங்களில் பட்டுதுன்னா ரத்னங்களுடைய ஜீவனை அபகரிச்சுடும். ரத்னங்களை இட் வில் கில் த பவர் ஆஃப்
அந்த பவர் எமிட்டிங் பண்ணுறதான சக்தி இருக்குது. அந்த ஜீவனை வந்து இட் வில் டிமினிஷ் ஆயில். அதனால் நம்ம பார்த்துருப்போம், நம்ம சகோதரி மாதாக்கள்லாம் வந்து எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிற நேரத்தில் இந்த காலில் மூக்கு இருக்கிறதான டைமண்ட் எல்லாம் கழட்டி வச்சுருவோம். அப்புறமா தான் எண்ணெய் தேய்ச்சிக்கிற வழக்கம். இது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா இந்த பரசுராமனுடைய உபதேச பிரகாரம் தான். இப்படி 64 உபச்சாரங்கள் நாம் வந்து செய்யணும் தியான யோகத்தில். அப்படி எண்ணெயெல்லாம் தேய்ச்சி நிதானமாக, அப்புறமா வந்து வித இருக்கக்கூடியதான தண்ணீர், ஜலம், ரொம்ப குளிராக இருக்கக்கூடாது, ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது, விதன்னு இருக்கக்கூடியதான ஒரு தண்ணீரை, வாசன திரவியங்கள் எல்லாம் போட்டு அதில் நம்மளால குளிப்பாட்டணும். பார்வதி தேவி பரமேஸ்வரரை பார்க்க வந்த நேரத்தில் பகவான் கேட்குறார், மகா திரிபுர சுந்தரி, நீ வந்து ராஜகுமாரி, அந்த ராஜகுமாரிக்கு தேவையான எல்லா சுக வைபவங்களும் உங்களுடைய ராஜகொட்டாரத்தில் இருந்திருக்கு. அந்த அரண்மனையில் நீ வந்து அவ்வளோ செல்வாக்கோட வாழ்ந்தவள். இந்த ஸ்மசான பூமி ஆட்டமாக இருக்கிற இடத்துல வந்து நீ என்னதை பண்ணிட போகிறாய்? உனக்கு வந்து குளிக்கிற நேரத்தில் கொஞ்சம் சுடுதண்ணி இல்லை குளி, அப்பா உனக்கு கொஞ்சம் உடம்பு வலியெல்லாம் போகும், கொஞ்சம் ரொம்ப சுகமாக இருக்கும் அப்படிங்கிற பகவான். ஒரு கணவன் மனைவியினுடைய நல்வாழ்வுக்காக என்னெல்லாம் பண்ணமோ அது எல்லாத்தையும் பகவான் அங்கே செய்கிறார். அம்பாளுக்காகத்தான் தயார் பண்ணி கொடுத்துருக்கார். 2-3 ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குது கைலாசத்தில். இப்படியெல்லாம் வசதி பண்ணி கொடுத்து அம்பாளுக்கு வந்து ஸ்நானாதிகளை செய்யறதுக்கு ஆதிசிவனே வந்து முயற்சி பண்ணியிருக்கார். அப்படிங்கிற நேரத்தில் சாதனை செய்யக்கூடியதான சிறு பக்தர்கள் நாம் எல்லாம் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோம், இல்லை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கோங்கிறதான ஒரு தத்துவத்தை எடுத்து சொல்ல வேண்டும் இந்த இடத்துல. அப்படி உபச்சாராதிகள் செய்கிற நேரத்தில் அவ்வளவு அழகாக நாம் வந்து அம்பாள்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இந்த உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணணும். சில எண்ணெய் தேய்ச்சி கோதி விடுறதுலேருந்து, அப்புறமா வந்து ஜலத்தால் அபிஷேகத்தை பண்ணி, அப்புறமா வந்து பொடிகள் எல்லாம் வாசனை பொடிகள் எல்லாம் சேர்த்து 8 விதமான வாசனை பொடிகள் இருக்குது, அஷ்டகந்த பொடிகள். இந்த பொடிகள் எல்லாம் தேய்ச்சி, அன்றைக்கெல்லாம் சோப்பு வந்து யூஸ் பண்ண மாட்டான். இன்றைக்கும் மானசரோவரில் சோப்பு யூஸ் பண்ணதுனால பேன் பண்ணிட்டா எல்லாரையும் குளிக்கிற வாழையெல்லாம். அது ஒரு நல்ல காரியம் பண்ணால் ஜெயனா கவர்மெண்ட். நம்ம ஜனங்கள் அங்கே போயிட்டு சோப்பு ஷாம்பு எல்லாம் போட்டு குளிக்க ஆரம்பிச்சுடுது. பைத்தியம் மானசரோவரத்தில் போயிட்டு தான் பண்ணுவா. அப்போ நல்ல நல்ல அட்டகந்தங்கள் இருக்கக்கூடியதான பொடிகள்லாம் இருக்குது. இந்த பொடிகள் எல்லாம் போட்டு நன்னா தேய்ச்சி குளிப்பாட்டி, அழகான வஸ்திர ஆபரணாதிகளை எல்லாம் கொடுத்து, வாசன திரவியம் எல்லாம் புரோக்ஷணம் பண்ணி, அப்புறமா அழகாக நெத்திக்கிட்டு கொடுத்து, சுதி சீமந்த சிந்தூரி கிருத்தபாதாப்ஜதூளிகாயே நமஹ, சிந்தூர ரேகையில வந்து, அதாவது சீமந்த ரேகையில வந்து சிந்தூரத்தை போட்டு கொடுக்க வேண்டும். காஷ்மீரி குங்குமம், அம்பாளுடைய உடம்புல யூஸ் பண்றதான ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இடங்கள்லேருந்து வந்தது. இந்த உலகத்தில் எதெல்லாம் எங்கெல்லாம் சிரேஷ்டமாக இருக்கிறதோ அதெல்லாம் அம்பாளுக்கு அங்கே வேணும். மல்லிகைப்பூ, முல்லை, அது வந்து ஒரிஜினேட்டட் ஃப்ரம் அரேபியன் கண்ட்ரீஸ். மல்லிகை அப்படின்றாலே பராசக்தி மல்லிகான்னு பேரு தேவிக்கு. பார்வதி தேவிக்கு மல்லிகா. இதையெல்லாம் சொல்ல முடியுமா என் வாயால? நான் பாட்டுக்கு தியானத்தை போயிடுவேன், அப்புறமா அங்கே என்ன நடக்கிறதுனே தெரியாது. அதனால அவ்வளோ அழகாக அம்பாளுக்கு இந்த அலங்காராதிகளை எல்லாம் பண்ணி கொடுத்து, அப்புறமா வந்து நிதானமாக கந்த புஷ்ப தூபதீபாதிகள் எல்லாம் பண்ணி, நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சதுக்கு அப்புறமா என்ன வேண்டும், சுகமான தூக்கம் வரும் அல்லவா? அதுபோலவே அம்பாளுக்கு வந்து நல்ல ஒரு சொர்ணத்தில் பண்ணினதான மஞ்சம் ஊஞ்சல் அதில் உட்காத்தி வைத்து நல்ல வெஞ்சாமரம் வீச வேண்டும். சாமரம் சச்சாமர ரமாவாணி சவ்யதட்சிண சேவிதாயே நமகான்னு. அந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, மகாலட்சுமி மகா சரஸ்வதி தேவிமார்கிட்ட சொல்லணும், தாயே நீ என்னோட பெரியம்மா, என்னோட சித்தம்மா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த அம்பாளுடைய உடம்புக்குள்ளே பூந்துன்னு விடுவோம். நான் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன். அந்த வெஞ்சாமரம் வீசுகிற வேலையை நான் எடுத்துக்கிறேன். நானும் என்னுடைய குடும்பத்தாரமாக சேர்ந்து நாங்கள் வந்து வெஞ்சாமரம் வீசுகிறோம். அது வரைக்கும் நீங்கள் அம்பாள் உடம்புக்குள்ளேயே உட்காந்துங்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறதும் அப்பிரத்யட்சமாக அம்பாளுடைய உடம்புக்குள்ளே பூந்துக்கிறதும் நம்ம கண்ணால் பார்க்கலாம். அப்படி சாமராதிகள் எல்லாம் வீசி நல்ல அந்த தலைமுடிக்கு கீழே வாசனை பொருள்களை போட்டு அந்த புகை நல்ல தூமரம் வரணும். அப்படி கேசம் அந்த இடமெல்லாம் மணக்கும். இந்த தியானம் பண்ணுற நேரத்தில் நம்மளுடைய உடம்புலையும் நம்ம சுற்றி இருக்கிறதான இடத்துலையும் இந்த வாசனை நமக்கு பிரத்யட்சமாக அனுபவப்படும். ஸ்டார்டிங்கில் வராது, போக 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 இந்த பிரத்யட்சமான இந்த வாசனை நம்ம உடம்பு நம்மளுடைய இருக்கிற ரூம் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய சாதனை வந்து உச்சகட்டத்தில் போயிட்டு இருக்கு, அல்லது நம்மளுடைய நெருக்கம் ரொம்ப அதிகமாகி விட்டது இந்த அம்பாளோட அப்படின்னு. நாம் இப்போ வந்து ஒரு விக்கிரகத்திலேயோ இல்லைன்னா ஒரு 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 இமேஜினேட்ரி இமேஜுக்குள்ளே நம்ம பண்ணிட்டு இருக்கிறது நிஜமாக ஆரம்பிக்கும், சத்தியமாக தெரிய ஆரம்பிக்கும். அது ஒரு பெரிய அனுபவம். அது
அப்படி நிதானமாக அம்பாளுக்கு அலங்காராதிகளை பண்ணி கொடுத்து பூஜை புனஸ்காராதிகளை பண்ணி உபச்சாரங்கள் எல்லாம் செஞ்சு பூஜை உட்காந்து ஆடுற நேரத்தில் சுகமாக நிద్ర வரும், தூக்கம். அந்த நேரத்தில் நீராஞ்சனம் பண்ண வேண்டும். நல்ல அழகான அமிர்த பானியத்தை கொடுத்து அப்படியே நமக்கு தெரிகிற பாட்டுகளை எல்லாம் பாட்டு பாடி தாலாட்டு பாடி அப்படியே சயனம் செஞ்சு, அது பிராத சந்தியாவா மத்தியமான சந்தியாவா சாயம் சந்தியாவான்னு பார்த்து உபஸ்தானம் கரிஷே அப்படின்னு சொல்லி எதா சௌகரியம் விஸ்ரமம் கரிஷே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்மளுடைய தினச்சரியா கர்மாக்களில் பூந்துக்க வேண்டியது. இப்படியெல்லாம் தான் மானசீகமாக உபச்சாரங்கள் தெய்வத்துக்கு இறைவனுக்கு செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஸ்லோகங்களில் சொல்லியிருக்கக்கூடியதான பரமசத்தியமான தத்துவங்கள் எல்லாம் நாம் மனசில் எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்போ அம்பாளுடைய இந்த கேசபாரம் வந்து கருப்பு நீல வர்ணமாக இருக்கு, மினுசமாக இருக்கு, மிருதுலமாக இருக்கு, வழவழப்போடு இருக்கு, பிரகாசிதமாக இருக்கு அப்படின்னா கண் முன்னாடி நம்ம பார்க்கணும், அப்படியே அதை அனுபவிக்கணும். என்னத்தை எல்லாமோ இமேஜினேஷன் நம்ம அனுபவிக்கிறோம். எந்தெந்த ஊருக்கு எல்லாமோ போய் எக்ஸிபிஷன் பண்ணிட்டு வந்தா மாதிரி, எக்ஸ்கர்ஷன் போயிட்டு வந்தா மாதிரிலாம் இமேஜினேஷன் பண்ணிக்கிறா. ஒரு திவ்யமான சைதன்ய பொருளை வந்து நம்மளால் தியானம் பண்ண முடியலை அப்படின்னா அது வந்து ஒரு இட் cannot be accepted. இப்படி தான் தியான யோகாதிகள் நிதானமாக பண்ணும். குழந்தைகளுக்கெல்லாம் பாட்டி தாத்தா மாதிரிலாம் முன்னாடி காலத்தில் கதை சொல்லி கொடுப்பா. கதை சொல்லி கொடுக்குற நேரத்தில் அவங்க வந்து கதையில் வந்து லாட் ஆஃப் இமேஜினரி ஐட்டத்தை கிரியேட் பண்ணி போடுவாள். இமேஜின் பண்ணக்கூடியதான திறமை சக்தியை வந்து குழந்தைகளுக்கு ஊட்டுவார்கள். அது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து குழந்தைய வந்து குருகுலத்தில் போய் குரு வந்து அபியாசம் செய்கிற நேரத்தில் இப்படியெல்லாம் இருக்கும், இப்படியெல்லாம் இமேஜினேஷன் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் தியானம்னா என்ன, எப்படி தியானம் செய்ய வேண்டும் அப்படின்னு. இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் வேல தான் நம்மளுடைய பாரம்பரியம் இன்ன வரைக்கும் வந்துட்டு இருக்கு. இப்போதான் கொஞ்ச நாளாக அதெல்லாம் கலப்படமாக எல்லாம் நாசமாக போயிட்டு இருக்கு. அதர்வைஸ் குழந்தை பருவத்திலிருந்தே நமக்கெல்லாம் இதெல்லாம் ஊட்டி 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 நம்ம உடம்புல இதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால தான் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ அனுபவிச்சா. நம்மெல்லாம் ஒன்றும் அனுபவிக்கிறதே இல்லை. ஆக்சுவலி ஓரோ மந்திரங்கள் சொல்கிற நேரத்தில் அவ்வளோ அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்தை நாம் கண் முன்னாடி கொண்டு வரணும். தியாயேத் பத்மாசனஸ்தாம் விகசிதவதனாம் பத்மபத்ராயதாக்ஷீம் ஹேமாபாம் பீதவஸ்திராம் கரதலிகலசத்தேம பத்மாம் வராங்கீம். அப்படி சொல்கிற நேரத்தில் இந்த மந்திரத்தில் என்ன அர்த்தம் இருக்கோ அது அப்படியே கண் முன்னாடி பார்க்கறதுக்குள்ளதான ஒரு யோகம், ஒரு சக்தி, ஒரு திறமை நமக்கு வர வேண்டும். அப்படி ஆனால் தான் இதையெல்லாம் நம்மளுடைய உடம்புக்குள்ள உணர முடியும், தெரிஞ்சுக்க முடியும், அனுபவிக்க முடியும். அப்படி அனுபவம் தான் உலகத்தில் ரொம்ப பெரிய சத்தியம். உலகத்தில் பெரிய சத்தியம் எது? அனுபவம். அப்போ சத்தியத்தை வந்து அனுபவ ரூபத்தில் அனுபவிச்சா தான் சத்தியத்தை பரமசத்தியமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். உலகத்தில் பெரிய பரமசத்தியம் எது? இறைவன் இருக்கார். இதுதான் பெரிய பரமசத்தியம். மற்ற நிறைய விஷயங்கள் சத்தியங்கள் இருக்கு, ஆனால் பரமசத்தியம்ங்கிறது வந்துட்டு இறைவன் இருக்கார் அப்படிங்கிறது தான் பரமசத்தியம். இப்பேற்பட்டதான தத்துவங்களை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த ஸ்லோகாதிகள் எல்லாம் நாம் அர்த்த சகிதம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றது. அர்த்தம் மட்டும் தெரிஞ்சுட்டா போறாது, இதனோட ஒரு நேக் இருக்கு. இதை எப்படியெல்லாம் புரிஞ்சுக்கலாம், எப்படியெல்லாம் நம்ம அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதான தத்துவங்களையும் இந்த மாதிரி உபன்யாச மார்க்கமாக யாராவது சொல்லிக் கொடுக்குற நேரத்தில் உணர முடியும். அந்த அனுகிரகம் அத்தனை பக்தஜனங்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு அம்பாளும் பிரார்த்தனை செய்வோம். துனோதுத்வாந்தம் நஸ்தூலித தலிதேந்தீவரவனம் கனஸ்னிக்த ஸ்லக்ஷ்ணம் சிகுரநிகுரம்பம் தவ சிவே யதீயம் சௌரഭ്യം சகஜமுபலப்தும் சுமனசோ வசந்தியஸ்மின் மன்யே வலமதன வாடி விடபினாம். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.